மாலை ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடந்த வாரத்தில் மாலை ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதம் இருந்தது. அவை ஃப்ரீயாக இருந்தால் இவள் மாலையில் வந்து கீழ்வரை போகணும். ரொம்ப நல்லா இருந்து போன வாரம். அவை உதவி செய்யுங்கள். சபை வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். செவ்வாய்க்கிழமையிலே பெண்களுக்கான ஐக்கியம் 11 மணிக்கு ஜெபம், மாதத்துக்கு முதல் நாள் காலை 5 மணிக்கு வாக்குறுதி ஆராதனை, வெள்ளிக்கிழமைகளில் 10 மணிக்கு உபவாச ஜெபம், மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வாலிபர்களுக்கான ஆராதனை, செகண்ட் வீக் இன்னைக்கு பெண்களுக்கான ஐக்கியம், 3வது வாரத்தில் ஆண்கள் ஐக்கியம், கடைசி வாரத்தில் கைப்பறவை ஊழியர்கள். இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக இருக்கும். மனதில் வைத்து செயல்படுங்கள். வீட்டு கூட்டங்கள் ஊழியம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் அதை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். இந்த மாதம் 27 கடைசி சண்டே, 27 26 25 26 மாலை 4 மணிக்கு இங்கே வேத வினா அந்த போட்டி பைபிள் குவிஸ் நடைபெறும். அதில் எல்லாரும் பங்கு பெறும்படி அன்போடு வேண்டுகிறோம். என்னாகமும் அப்போஸ்தலர் புத்தகங்கள் கேள்வி கேட்கப்படும். அது நீ மார்க்கு ரவுண்டு தான் பண்ணணும், பேர் ஒன்றும் இல்லை. ஒருவரும் நீ வீட்டில் இருக்க வேண்டாம், தயவு செய்து வந்து எழுதும்படி அன்போடு வேண்டுகிறோம். வருஷங்கள் கடந்து போகுது, நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆனால் நிறைய பேர் வந்து பங்கு பெறுவதில்லை. வாருங்கள், எழுதுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள் இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவன் செய்த நன்மைகள் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். கர்த்தர் நல்லவர். கண்ணில் மூடி அப்படியே இருக்கிற இடத்திலே அவருடைய வலது கருத்தை மட்டும் உயர்த்தலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். நிறைய வார்த்தைகள் உலகத்திலே கேட்கப்படுகிறது. நாங்கள் மொபைல் திருப்பினாலே, சோசியல் மீடியாலே நிறைய வார்த்தைகள், செய்திகளும் தெய்வ செய்திகளும் வித்தியாசமாக பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம செய்யறது தவறோ என்று யோசிக்கிற அளவுக்கு சத்துருவானவன் பல நூதனமான உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கையில், வேத புஸ்தகத்திலிருந்து நீ கொடுக்கிற வசனத்தை தியானிக்கும் போதே அல்லேலூயா கொடுக்கிற எல்லா ஆலோசனைகள் அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஆமென் அல்லேலூயா வளமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆமென் சுகமுள்ள வாழ்க்கை, தீர்க்காயுசுள்ள வாழ்க்கை வாழ எழுதப்பட்ட வார்த்தைகளின் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர்களை கிருபை செய்யுங்க. தடைகளை உடைத்து போடுங்க. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு ரட்சகர் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தூக்கம் வருதா யாருக்கும்? சில தூங்குறீங்களா? யாரும் இல்லையே. தூக்கம் வந்தா நீ மேல போய் மூஞ்சி கழுவிட்டு வரலாம். ஆலயத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தயவு செய்து அவன் உட்கார்ந்து தூங்க வேண்டாம். திரும்ப ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டாம். அவன் பவுல் பிரசங்கித்த போது யார் தூங்கி இருந்தார்? பேர சொல்லிட்ட போதுமா? உற்சாகமா சபை ஆரம்பிக்கும் போது வரல. யாரு பேரு? ஆமா, கீழே விழுந்து ஆமா. அப்புறம் சரி, நல்ல அதாவது நல்ல நம்மளை சத்துரு என்ன பண்ணுவான், தூங்கன்னு சொல்லி அல்லது ரொம்ப ஒரு சுகமா நம்மளை நடத்துவான். அப்பயே நம்ம ஒரு எச்சரிக்கப்பட்டு நாம் நடத்த வேண்டும். நடத்தப்பட ஆண்டோட கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். பின்னாடி உட்காந்து தயவு செய்து, ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இடைஞ்சல சீக்கிரம் உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். இந்த மாத வாக்குத்தத்தம் நம்ம எல்லாம் அறிந்த ஒரு வார்த்தை. ஆமென். என்ன வார்த்தை? ஆதியாகமம் யாரும் சொல்ல மாட்டேன். 26 தப்பாதான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுவாங்க. 19 சரி வாசிக்கலாம். 26 19 வாசிக்கிறவங்களுக்காக 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 19ஆம் வசனம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆமென். சுரக்கிற நீரூற்றை கண்டார்கள். நம்ம இந்த நாள் இன்றைக்கு போன வாரம் நம்ம பார்த்தது வேறு வித பள்ளத்தாக்குகளை குறித்து பார்த்தோம். அவன் அழுகி பள்ளத்தாக்கு, ஏலா பள்ளத்தாக்கு என்று பைபிள்ல சொல்லப்பட்ட பள்ளத்தாக்குகள் 7 முக்கியமானது எடுத்தேன். 2 தான் காலை முதல் ஆராதனை, 2ஆம் ஆராதனை 2, மாலையில் 2, 6 சொல்லியாச்சு.
இன்றைக்கு வேறு வார்த்தையை தேவனுக்கு கொடுத்தார். இதே வாக்குத்தத்தத்திலே நீரூற்றை கண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நீரூற்று என்பது நம்ம பார்த்தோம், ஓடுகிற தண்ணி. ஆங்கில பைபிள்ல they dug the valley and they found a well with running water. ஓடுகிற சுரக்கிற தண்ணி, கீழே இருந்து ஆண்டவர் சேமித்து வைத்திருக்கிற நல்ல தண்ணி சுரந்து கொண்டே இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு நீரூற்றை அன்றைக்கு ஈசாக்கின் வேலைக்காரர்கள் கண்டார்கள். அந்த நீரூற்றுக்காக பிரயாசப்பட்ட ஆபிரகாம் அதை காணவில்லை. அவருடைய வேலையாட்கள் தோண்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து போட்டார்கள், பகைஞர்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கோடு தேவன் பேசுகிறார், நீ மீண்டும் அந்த துறவுகளை தோண்டு, மறுபடியும். இதெல்லாம் போன வாரம் நம்ம கேட்டோம். மறுபடியும் தோண்ட சொல்லி அதற்குள் சுரக்கும் நீரூற்றை அவர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த நீரூற்றை குறித்து பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் நீரூற்றாய் கர்த்தர் அவரை மாற்ற நினைத்தோ நீரூற்றாய் அவர்களால் வாழ முடியல, ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 107 இன்றைக்கு வாசித்த வேத பகுதி, சங்கீத பகுதி, அதை திருப்பிக் கொள்வோம். 107ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள். மெதுவா புரியுற மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அதுல 107ஆம் சங்கீதம் திருப்பிட்டீங்களா? அதுல 35ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமென். He turns a desert into pools of water, a parched land into springs of water. அவர் வேஸ்டா இருக்கிற வறண்டு போன நிலங்களை எல்லாம், அவர் அவாந்தர வெளிகளை எல்லாம் நீரூற்றுகளாக கர்த்தர் மாற்றுகிறார். தண்ணீர் தடாகமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலத்தை போல, அவாந்தர வெளியை போல, அதாவது வேஸ்ட் லேண்ட், அது போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வயல் நிலம் போல செழிப்பாய் நம்மை மாற்றுகிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆனால் இப்படிதான் தேவ ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். நான் திரும்ப வாசிக்கிறேன். அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்ற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை முன்வைத்தார். ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்கள். அதற்கு முன்னே இருக்கிற சில வசனம் 33, 34, அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும். அல்லேலூயா. இங்க அவாந்தர வெளியை ஆறுகளாய் மாற்ற வேண்டியது. ஆனால் தேவ ஜனங்கள் ஆறுகளை அவாந்தர வெளியாய் மாற்றும்படியாக நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றும்படி தேவன் யோசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களை என்னையும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வறண்ட நிலமாய் இருந்த நம்மை அவாந்தர வெளியா வேஸ்ட் லேண்ட் ஆகிற நம்மளை கர்த்தர் ரட்சித்து நமக்குள் வாசமாய் இருந்து நம்மை நீரூற்றை போல ஆசீர்வதித்து வருகிறார். ஆனா பைபிள்ல நடந்த சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவர் ஆறுகளை 33 அவாந்தர வெளியா, ஆமென், ஆறுகள், ஓடுகிற ஆறுகள் அவாந்தர வெளி வேஸ்ட் லேண்ட் போல பார்க்க ஆரம்பித்தார். அடுத்து நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாய், தண்ணீர் பொங்கி வர வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் வறண்ட நிலங்களால் கர்த்தர் பார்க்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? என்ன காரணம்? 33க்கும் 35க்கும் என்ன வித்தியாசம்? 33ல சொல்றாரு, நான் ஆறுகளை அவாந்தர வெளியாய் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமா மாற்றுவேன். 35ல சொல்றாரு, அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுவேன். நான் திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதம் இல்லாத சபிக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாகவும் சபிக்கப்பட்டவர்களை ஆசீர்வாதம் மாற்ற தேவன் விரும்பினார். வாக்குத்தத்தம். ஆனா 33ல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் வறண்ட நிலத்தை போல் அவர்கள் காணப்படுகிறார்கள். காரணம் இடையில என்ன இருக்கு? 34 குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். பொல்லாப்பு நிமித்தம். ஒருவர் சொல்லாம பொல்லாப்பு காதுல விடலையே, பின்னாடி எல்லாம் சொல்ல மாட்டேங்க.
என்னமா நான் ஒருத்தவங்க பாக்குறாங்க ஏதோ என்னது சொல்ல மாட்டேன். அப்ப கூட பேர் சொல்ல விரும்பல. பொல்லாப்பு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தப்பான பொல்லாப்பு. பொல்லாப்பு நிமித்தம் ஆசீர்வாதங்களை அவர் மாற்றி போட்டதாக பைபிள் சொல்லுது. 33 ஆமென் 35 முதல்ல ஆசீர்வாதமாய் நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறார். 33 ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். தேவ ஜனங்களை அவர் ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாய் பார்க்காமல் ஒவ்வொரு நிலமாக பார்க்கிறார். காரணம், ஜனங்களுடைய பொல்லாப்பு நிமித்தமாக அவர் தேசத்தின் குடிகளுடைய செழிப்பை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றாமல் போய்விட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அதுதான் அந்த வசனம் 34. நம்முடைய பொல்லாப்பை நாம் மாற்றிக்கொண்டால் 35ஆம் வசனம், அவாந்தர வெளி வேஸ்ட் லேண்ட தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிந்தவர்கள் ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்ண நினைத்தது 35 சொல்லி பிரசங்கம் பண்ணணும். அப்ப முன்னாடி வாசிக்கணும், அதுக்கு முன்னாடி வாசிக்கணும். முன்னாடி வாசிச்சா பொல்லாப்பு நிலை இருக்கு. 33 வாசிச்சா ஏன் அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இதை பிரசங்கம் சொல்லாம எனக்கும் அது பிரயோஜனப்படும் என்று நான் தியானித்துதான் இந்த வசனங்களை நான் கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அப்ப பொல்லாப்புகள் என்று பைபிள் சொல்லுகிற சில பொல்லாப்புகள், இதிலிருந்து திரும்ப கர்த்தர் விரும்புகிறார். திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலவற்றை நாம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் சங்கீதம், சாம் 37 37ஆம் சங்கீதம், அதுல 8ஆம் வசனம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு. சத்தமா சொல்லுங்க. பைபிள் இருந்தாலும் வாசிக்கிறோம். இன்னொரு முறை சேர்ந்து வாசிக்கலாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு, என்ன பார் சொல்லக்கூடாது, உக்கிரத்தை என்ன பார் சொல்றீங்க, உக்கிரத்தை விட்டு விடணும், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பொல்லாப்பு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்ததுனாலதான், கவனிக்கிறீங்களா, அதுல 34ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. 33ஆம் வசனம், ஆறுகளை அவாந்தர வெளியே மாற்றி விட்டார். தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தது. ஜனங்கள் போய் ஒரு நாள் பாக்குறாங்க, அது அவாந்தர வெளியா இருக்கு, தண்ணியை காணோம், ஒரு வேஸ்ட் லேண்டா இருக்கு. அதுல இரண்டாவது நீரூற்றுகளை வறண்ட நிலமாய் மாற்றி விட்டார். நல்ல நீரூற்றா இருந்தது, ஆனா வறண்ட நிலமாய். காரணம், பொல்லாப்பு நிமித்தம். இந்த காலை வேளையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னதை நமக்கு ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில கோபத்தை நாம் விட்டு விடுவோமே ஆனால், ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை இன்னொருக்கா வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம், கோபத்தை நெகிழ்ந்து, நெகிழ விட்டுடு. கோபம் வரும்போதெல்லாம் கவனிக்கிறீங்களா, மூர்க்கமா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா பிளெக்சிபிளா அப்படி விட்டுட்டு, வேண்டாம் வேண்டாம் கோபம் எதுக்கு அப்படின்னு அதுல இருந்து நீங்க நெகிழ்ந்து கீழே இறங்கி வரும்போது, அடுத்து உக்கிரத்தை விட்டு. அப்ப கோபம் நம்ம வாழ்க்கையில வரும்போது நெகிழ விடாமல், அதாவது ஃப்ரீயா விட்டு நம்ம மன்னிக்காம இருந்தா உக்கிரமாய் அது மாறிவிடுகிறது. ஆமென். அதை விட்டுடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போ கோபம் எங்கே இருக்கிறதோ கவனிக்கிறீங்களா, அங்கே உக்கிரம் உண்டாகும். அந்த உக்கிரம் எங்க இருக்கோ அங்கே எரிச்சல் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லு. அப்படி எரிச்சல் உண்டானதுனாலதான் ஆமென் காயின் ஆபேல் கொலை நடக்க காரணம். ஆபேலின் காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால காயின் ஆபேலை கொலை செய்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் முகநாடி வேறுபட்டது, ஏன் எரிச்சல் உண்டானது? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்க? நம்ம வாழ்க்கையில விட அநேக ஜனங்கள் பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில கோபம், எரிச்சல், உக்கிரம் வரும்போது அதை விட்டு திரும்பாதபடினாலே நம்ம வாழ்க்கையில் நீரூற்றுகளை காண முடியாமல் போகிறது. இந்த காலை வேளையில சொல்லுகிறார், இந்த பொல்லாப்பை விட்டு நம்ம திரும்பும் போது வறண்ட நிலங்களை நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். இப்போ இதிலிருந்து நம்ம திரும்பி வரும்போது மன்னிக்க கற்றுக்கொண்டு கோபத்தை நெகிழ வைத்து உக்கிரத்துக்கு போகாமல் எரிச்சலை விட்டு திரும்பும் போது என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம்? அதிலே 9ஆம் வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஒரு அடியிலே சொல்ல முடியும். நம்ம எப்பெல்லாம் கோபம் வருதோ நீங்க அந்த கோபத்தை நெகிழ விட்டுட்டு கர்த்தருக்காக காத்திருப்பது. ஆமென்.
அந்த கோபத்தின் நிமித்தம் உக்கிர கோபம் வரும்போது கர்த்தருக்காக காத்திருக்க நீங்க தனிமையை தேடும் போது, தேவனோடு நேரத்தை செலவு பண்ண தேடும் போது, ஆமென், எரிச்சல் வரும்போது அதிலிருந்து நம்ம விடுபட்டு கொள்ள தேவனோடு அவருக்காக காத்திருக்கும் போது பொல்லாதவர்கள், இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் வேண்டுமானால் ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. ஆனா கர்த்தருக்குள் காத்திருக்கிற பிள்ளைகளோ, ஆமென், கோபத்தை நெகிழ விடுகிறவர்களோ, உக்கிரத்தை வெறுக்கிறவர்களோ, எரிச்சலை நம்ம வாழ்க்கையில் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறவர்களோ, ஆமென், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வறண்ட நிலம் போல் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ அந்த கோபம் உக்கிரத்தெல்லாம் விட்டுடு, அப்போ நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவா. இது என்னோட ஆண்டவர் சொன்ன காரியம். பூமியை ஆண்டவர் உண்டாக்கும் போது நல்லது என்று கண்டுதான் உண்டாக்கினார். எப்போ சர்ப்பத்தின் வடிவிலே சாத்தான் வந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்தானோ, அப்போ ஆண்டவர் பூமியை சபிக்க ஆரம்பித்தார். நீங்க இதெல்லாம் ஆதியாகமம் 2:3 அதிகாரத்தை வாசிக்கலாம். பூமியை சபித்து கொழுக்கும் முள்ளும் பிழைப்பிக்க கடவுள் பிறப்பிக்க கடவுள் என்று பூமியை சபிக்க ஆரம்பித்தார். அப்ப இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே நீங்களும் நானும் வறண்ட நிலம் போல் இல்லாதபடி ஆமென் நல்ல ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழ இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாத உக்கிர கோபத்தை கொண்டிருந்தபடியினாலே அவர்கள் நீரூற்றுகளை வறண்ட நிலமாய் மாற்றினார். ஆனா நம்ம வாழ்க்கையோ வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவை யார் மீதும் நமக்கு கோபம் இல்லாமல், ஆமென், அந்த கோபத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்கிறதுனாலே மன்னிக்க முடியாதனாலே அது உக்கிர கோபமாய் மாறுகிறது. அது வெளியே தெரியாது. அந்த உக்கிர கோபம் எரிச்சலை கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒருவேளை தேவன் மீது எரிச்சல் காட்டிக் கொள்ளாது போல இருக்கலாம், ஆனால் அது சபை மீது, விசுவாசிகள் மீது, சொந்த உறவுகள் மேல. எத்தனை பேர் இன்னைக்கு மாமியார் மருமகள் உறவுகள் சரியா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆமே, மாமனார் குடும்பத்தின் உறவுகள் எவ்வளவு பேருக்கு சரியா இருக்கு யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்திலும் சகோதர அண்ணன் எல்லாம் திட்டிகிட்டே மூத்தாங்க திட்டிக்கொண்டேதான் இருப்பாங்க எப்ப போனாலும். ஆனாலும் அங்க உட்கார்ந்து அந்த 1/2 மணி நேரம் முந்திலாம் அங்கேயே தங்குவோம். இப்ப உட்கார்ந்துட்டு ஒரு நாள்லயே போயிட்டு வந்துட்டு அக்கா வீட்டுல போற வேண்டியதுனால அந்த 1 மணி நேரம் கூட அவங்க கேட்கிற கேள்விகள், கிறிஸ்துவுக்குள்ள போனது, சர்ச்சை குறித்து இதெல்லாம் பேசும்போது ரொம்ப கோபம் வரும் தான். ஆனா பழக ஆண்டவரை போல் நம்ம மாற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய சுபாவங்கள் மாற ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அப்படியே முழுமையா மாறி ஒரு நல்லவனா இருக்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. அதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு என்னோட பேசுகிறது. உலகம் இது அறியாது. உலக எரிச்சலோட தான் இருப்பான். ஆமென். என்னை அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கிறோம். எப்படி மற்றவர்களை பேசுகிறார்கள், எப்படி அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள், தகாத வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கிறோம். உலகம் அது பொல்லாப்பு. அவர்கள் அறிக்கொண்டு போவார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், ஒரு உறவுகள் நமக்குள்ள சரியா இருக்கா? இன்னைக்கு உறவு ஒருத்தரை பத்தி நான் சொல்றேன், அவங்களை பிடிக்காதனாலே அவங்க மேல கோபம் எரிச்சு நம்மளை நல்லவங்களா காட்டிக் கொள்ளுகிறோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பொல்லாப்பு உங்களுடைய கோபத்தை நெகிழ விட்டு உக்கிரத்தை விட்டுவிடு, எரிச்சல் அடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கெட்டவங்க இருந்தா கூட நம்முடைய பிள்ளைகள் நல்லா வருவாங்கன்னு சொல்லுங்க. ஆமென். மாமனார் மாமியார் கெட்டவங்களா இருந்தா கூட ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுங்க. மருமக கெட்டவளா இருந்தா கூட அவர் ரொம்ப நல்லவ என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்களை உற்சாகப்படுத்தி நம்ம கொண்டு வர வேண்டும். அப்பதான் ஆண்டவர் வறண்ட நிலங்களை வயல்வெளியா கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பொல்லாப்பு பார்க்கலாம். சங்கீதம் வேதத்தில் எழுதப்பட்டதான் ஆண்டவனை காண்பித்தார். 50ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் பாருங்க. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. எதுக்கு மட்டும் வாயை திறக்கிறாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள்? பொல்லாப்புக்கு மட்டும் வாயை திறக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டேன். தூங்காதீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க பாப்போம். வாயை துதிப்பதற்கு திறக்காமல் பொல்லாப்புக்கு திறக்கிறார்கள். காடை இல்லை, மாம்சம் இல்லை, முறுமுறுக்கிறார்கள். ஆமென். தண்ணீர் இல்லை, முறுமுறுக்கிறார்கள். பொல்லாப்பு செய்ய வாயை திறந்தார்கள். அந்த வசனம் சொல்லுது, ஆமென், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. ஏதோ கேள்விப்பட்டது, யாரை பத்தியோ கற்பனைகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. சிலருக்கு இப்படிப்பட்ட கற்பனை இருக்கும். உட்கார்ந்த இடத்திலே படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறி, அது நல்லது. அது விசுவாசத்தோடு கூடிய கற்பனை அல்ல, அது மாம்சம் கொடுக்கிற கற்பனை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா?
அவரு அந்த வீடுலாம் மாற்றம் நினைக்கல. ரோட்ல போகும்போது தனி வீடு முந்தானத்துல போய் நடந்தது. அதை பார்த்துட்டு நம்ம வீடா இருந்தா எப்படி இருக்கும் இல்ல, முன்னாடி வாசப்படி அங்கேயும் வாசப்படி. எங்க தெருவிலே பார்த்தேன் ஒரு சின்ன கேட்டு, அது படி ஏறுறது 3-4 கேட் இருக்கு, அழகா இருக்கு வீடு, கற்பனைகள் ஆண்டவர் தருவாங்க. ஆனா அந்த விசுவாசம் நிறைவேற வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில நாம 107ஆம் சங்கீதத்துல 33ல சொல்றாரு, உங்களுடைய ஆறுகள் போன்ற வாழ்க்கையை நான் வறண்ட நிலமாய் மாற்றுவேன். ஆமென். 34ல உங்கள் பொல்லாப்பு நிமித்தம் அப்படி நான் செய்கிறேன் தேசத்தை. 35ல வறண்ட நிலத்தை நீரூற்றாய் நான் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாயை பொல்லாப்புக்கு மட்டும் திறக்க கூடாது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அவன் நாவு கற்பனையை பிறப்பிக்க கூடாது. கற்பனையே பேசி பேசி கேள்விப்பட்டதே நம்ம யார் மீது குற்றப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதுதான் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அவை நம்ம கற்பனை உலகத்திலே வாழாமல், ஒரு அழிலே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கற்பனை உலகத்துல எப்படி சர்ச்சுக்கு போயிட்டா ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறது நல்லதான். ஆனால் அதுல சொல்லப்படுகிற வார்த்தை, பைபிள்ல சொல்லுகிற வார்த்தையை கூடுமானவரை, பக்கத்தை பட்சம் கூடுமானவர் நம்ம அதை கடைபிடிக்க முயற்சி எடுக்கும் போது ஆமென், நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுவாரு, இனி நீ வறண்ட நிலம் அல்ல, ஆமென், நீ நீரூற்றை போல் வயல்வெளியை போல் உன்னை நான் மாற்றுவேன். ஆமென். வாயை பொல்லாப்புக்கு பயன்படுத்த கூடாது. ஒரு அழிலே சொல்லுங்க, குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தனை அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் அவனுடைய நாவு கற்பனையை பிறப்பித்துக் கொண்டே சொல்லிச்சு, உன் கூட எதுக்கு வந்தோம், கொம்மட்டிக்காய் கீரை கசப்பதான் சாப்பிடுறோம், ஆனா எகிப்துல நாங்க மாம்சம் இறைச்சி சாப்பிட்டோம், சாகத்துக்காக கூட்டிக் கொண்டு வந்த என்று ஊழியக்காரனாக மோசையை பார்த்து கேட்கிறார். ஆனா ஆண்டவர் எந்த எண்ணத்துல கூப்பிட்டு வந்தாரு, நீ எவ்வளவு காலம் பார்வோனுடைய அடிமைத்தனத்துல இருப்ப, எவ்வளவு காலம் கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வச்சிருப்ப, எவ்வளவு காலம் உன் சம்பளம் போதாம நீ உன் குடும்பத்தை நடத்துவ, உனக்குன்னு ஒரு சொந்த தேசத்தை நான் தருகிறேன்னு கூட்டிட்டு வர. அந்த தேசத்தை கொடுப்பதற்கு முன்னாடி ஜனங்களை ட்ரெயின் பண்ணுகிறார், ட்ரெயின் பண்ற. ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கையில கூட ஜனங்கள் தங்கள் வாய்களை பொல்லாப்புக்கு திறந்தார்கள், கற்பனைகளுக்காக தங்கள் நாவை பயன்படுத்தினார்கள். ஆகவே இதிலிருந்து நம்ம மனம் திரும்பும் போது, அதாவது நம்ம நாவு, நம்ம வாய் அதை பொல்லாப்புக்கு திறக்காமல் கர்த்தரை துதிக்கிற வாயாக இருக்குமேனால், அதே பகுதியில் ஆசீர்வாதம் 23ஆம் வசனம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப தேசம் நல்லதுதான், கர்த்தருடைய திட்டங்கள் நம்மை குறித்து நல்லதுதான். ஆமென். ஆனால் அந்த திட்டங்களை கெடுக்கிற பிசாசு என்ன பண்றான், நம்முடைய வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறான், நம்முடைய நாவு கற்பனைகளுக்காக பேச ஆரம்பிக்கிறது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதனால சொல்றாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஒரு அணிலே சொல்ல மாட்டீங்களா? சிலர் சொல்றது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனம் அப்படிதான், அப்படி இருந்ததாமே, இவங்களோட இப்படி இருந்தாங்களாமே, அதாமே இதாமே, இவர் இதை தவறானதையே கற்பனைகளே பேசுவார்கள். அல்லேலூயா. பேசுகிற நபர்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் கெட்டவர்கள் தான். அவர்கள் பேசின காரியங்கள் மற்றவர்களை குறித்து பொல்லாப்புக்காக வாயை திறந்தார்கள். அதே சங்கீதம் சொல்லுது, இதெல்லாம் விட்டு ஸ்தோத்திர பலியிட்டால் நீ என்னை மகிமைப்படுத்துகிறாய். ஒரு அழிலே சொல்லுங்களேன். அப்போ அவருடைய வறண்ட வயல்வெளியானது அது வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளியாக மாறும். மூன்றாவது பொல்லாப்பு 52ஆம் சங்கீதம் 52 முதல் வசனம், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறார், தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது பொல்லாப்பு நம்முடைய பிளத்தில் பெருமை பாராட்டுவது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பிளத்தில் பெருமை பாராட்டுவது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் போன கூட ஆமென், நிறைய கஷ்டப்படுகிற ஊழியெல்லாம் இருப்பாங்க. அப்ப நமக்கு நம்ம கிட்ட இருக்கிறதையோ கொடுப்பதையோ சொல்லும் போது நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஃப்ரேம் ஒன்று கொடுத்தாங்க, சர்டிபிகேட். அதை வாங்கும் போது கூட உண்மையை சொல்ற, பலிபீடத்திலிருந்து கூலி தான் போய் வாங்கினேன். ஏன்னா கொடுக்க முடியாத, அதிகம் கொடுக்க முடியாத ஊழியர்கள் இருப்பாங்க. ஒரு அழிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க? இன்னும் ஒரு முறை சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க. ஆமா, நல்ல இங்க உள்ள மாங்கோடு ஐக்கியங்கள போகும்போது கூட நிறைய நல்ல ட்ரெஸ் போட முடியாதவங்க கூட இருப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்த எதையும்
பெருமையாக நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய வசனம், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறார். அப்போ உன்னுடைய பலம் எது நினைக்கிற அதே பொல்லாப்பு என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். அதனால 33ஆம் வசனம், நல்ல ஆறுகள் போன்ற வாழ்க்கையை அவாந்திர வெளியாய் அப்படின்னு வசனம் வரும். அதே போல வயல்வெளியை வறண்ட நிலமாய் 35ல தான் சொல்றாரு, ஒரு வறண்ட நிலம் வயல்வெளியை போல் மாறும். ஆமே, அவாந்திர வெளி தண்ணீர் தடாகமாய் நீரூற்றாய் மாறும். ஒரு அழிய சொல்லு, இடைப்பட்ட ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பொல்லாப்பி நிமித்தம் என்ற வார்த்தை வந்ததினாலே, பகவானே பொல்லாப்பில் ஏன் நீ பிரியப்படுகிறாய். அடுத்த வசனம் பாருங்களேன், நீ கேடுகளை செய்ய எத்தனை மணிகிறாய், கவடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சமரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிறோம் தீமையும் வாசிப்போம், யதார்த்தம் பேசுவதை பார்க்கிறோம் பொய்யையும் சில வாசிக்க மாட்டேன். நல்ல வாசிக்கல, பைபிள் வார்த்தை வாசிங்க விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சகல வார்த்தைகளையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை அழித்து போடுவார், பிடித்து பிடுங்கி இராதபடிக்கு நிர்மூலமாக்குவார். 7 வாசிங்க. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் வளர்த்து கொண்ட மனுஷன் பொல்லாப்பு. ஒரு அடியே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆகவே இந்த 3வது பொல்லாப்பு, இந்த இதிலிருந்து நம்ம உணரும் போது என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அதே சங்கீதத்துல நான் அப்படிதான் தேடினேன், ஆண்டவரே எனக்கு அதிலேயே கொடுங்க, என்ன நான் பிரசங்கம் பண்ணணும். அடுத்து பாருங்க 8, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும். ஒரு அழிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். தன் பலவான் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம யாரா இருந்தாலும் பொல்லாப்பி நிமித்தமாக ஆமே பெருமை பாராட்டாதபடி ஒரு அழிலே சொல்ல முடியும். எதை குறித்து நமக்கு பெருமை தேவையில்லை. ஒரு அழிலே சொல்ல, சத்தமா சொல்லுங்க. ஆமா, பெரிய சபை நமக்கு ஆட்கள் வராங்க என்று நான் பெருமைப்படுவதோ, அதை எனக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும் போது முன்கூட்டியே சொல்லிடுவேன், வேண்டாம் அதெல்லாம் பரவாயில்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிடுவேன். முடியாதுன்னு சொல்லி என்னை வீக்கா காமிச்சாலும் பரவாயில்ல, ஆமே நம்மளும் வேற ஆட்கள் என்ன இருக்கிறார், அவர்களுக்கு அது போகட்டும். ஒரு அணிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. பிரசங்கிப்பதற்காக நின்று நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும். ஒரு ஆமையை சொல்லுங்க. இந்த 3வது பொல்லாப்பு எது நிமித்தமும் நமக்குள்ளே பெருமை வராதபடி இருக்கும் போது அமை வறண்ட நிலத்தை வயல்வெளியாக நீரூற்றுகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். இந்த 52ஆம் சங்கீதத்தை ஒரு நாளும் மறவாதீர்கள். அல்லேலூயா. ஆமே, சமரகன் கத்தி போல இருக்கான். சமரகன் கத்தி தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி இப்படி பண்ணுவான், எவ்வளவு பார்த்திருக்கீங்க? ஆமா, நான் வீட்டுல பார்ப்பேன். கத்தி எடுத்து அந்த மேல ஒரு ஸ்லாப்ல இப்படி பண்ணுவான், பார்த்தா அதுல இருக்க மலிங்கி போன ஷார்ப் ஆயிடும். அப்போ நம்ம எதற்காக கத்திய ஷார்ப் பண்றோம்? அவன் பொல்லாப்பு செய்ய அல்ல. அடுத்து பாருங்க, நன்மையை பார்க்கிற தீமை, யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, யதார்த்தமான ஒரு பேச்சு பேசாத இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தார்கள். அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், பொய்யை விரும்பினார்கள். யதார்த்தம் பேசுறது பாங்கிலும் பொய்ய அதிகமா பேசினாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், தங்களை பெருசா காட்டிக் கொண்டார்கள். அடுத்து கபடம் உள்ள நாவு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை பலனாக எண்ணல. 7ஆம் வசனம், ஆனால் கர்த்தரை பலனாக எண்ணி பொல்லாப்பிலே பெருமை பாராட்டாமல் இருக்கிற ஜனங்கள் பார்த்து சொல்ற, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். பெருமை பாராட்டாம தாழ்மையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆலயத்துல நிலைத்திருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஆலயத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். நாமே ஊழியம் செய்கிறார்கள், ஊழியரை நேசிக்கிறார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். 4வது பொல்லாப்பு, நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. ஒரு அழகா சொல்லுது பாருங்க, அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாது இருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். Someone stumble,
யாரையாவது ஒருத்தர் கீழே விட தள்ளுவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறேன் என்று சொல்லும் போது இல்லாதவர்கள் அவங்க இருதயத்தில் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அல்லது வேறு விதத்தில் இடலாய் ஒருத்தர் விழுந்து போவதற்கு, அதாவது நம்ம குடும்பத்திலே கூட இருக்கலாம், ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், சபைக்கு வராத உறவுகளா இருக்கலாம், சபைக்கு வராத மகன் மகளா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், சபைக்கு வராமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் தேர்ச்சி வராமல் கூட இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பொல்லாப்பு செய்தாலும் அவர்களுக்கு நித்திரை வராது. மோசே ஆண்டவர் சந்திக்க சீனாய் மலைக்கு போற, மேல இருந்து கீழே இறங்கி வரத்துக்குள்ள கவனிக்கிறீங்களா, ஜனங்கள் மோசையை பத்தி சொன்னது என்ன, மேலே தேவனை பார்க்க போன மோசைக்கு என்ன ஆனதோ, அந்த விட்டு பாருங்க எப்படி போறாங்க, என்ன ஆனதோ இல்லையே, எது வேணா கற்பனை பண்ணிக்கன்னு சொல்றாங்க. ஒரு அடியில சொல்ல மாட்டீங்களா, சத்தமா சொல்லுங்க. ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட ஆளாளுக்கு என்ன ஆச்சும் தெரியல, மோசைக்கு 20 லட்சம் வாங்கி ஒன்னொன்னு பேசும். அப்ப அவன் செஞ்சுட்டான், மோசை ஏதோ நடக்குது, செத்து போயிட்டான், எது வேணா சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் மோசையோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அடியிலே சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்போதுமே கர்த்தர் சேஃபா வச்சிருப்பாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கீழே நடக்கிறது மோசைக்கு தெரியாது. அப்போ நமக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிற பேசுகிற காரியம் நமக்கு தெரியாம போகலாம். ஆனால் அதை விட்டு விலகி மோசையை போல தேவனுக்கு 100% நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சொல்றார், மோசே சீக்கிரமா கீழே இறங்கி போ, ஆமே நான் தெரிந்து கொண்டேன் ஜனோ இப்பொழுது என்னை விட்டு வழி விலகி போகிறார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கீழே என்ன நடக்குது, மோசையை பத்தி பேச ஆரம்பிச்சு கடைசிக்கு கை காதல இருந்த நகையெல்லாம் போட்டு உருக்கி பொன் கண்டுகுட்டியை செய்து இதுதான் நமக்கு முன் செல்லும் தெய்வம் என்று கர்த்தரை மறந்து போனார்கள். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா, சத்தமா சொல்லுங்க. அவே ஆமே பொல்லாப்பு செய்யலன்னா தூக்கமே வராதான் பைபிள் சொல்லுது. யாரையாயும் விலை பண்ணணும், ஒரு சின்ன வார்த்தையோ எதையாயும் ஒரு சின்ன பிரச்சனை, இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதனாலதான் 33ஆம் வசனத்துல நீரூற்றுகளாய் இருந்தது வறண்ட நிலமாக, 35 வறண்ட நிலத்தை வயல்வெளியால் நான் மாற்றுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதை விட்டு நம்ம வரும்போது ஆசீர்வாதம் என்ன, 18ஆம் வசனம், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா, நம்ம பொல்லாப்பு செஞ்சாதான் எனக்கு தூக்கம் வரும், சில அப்படியே குணமாய் இருந்தது இஸ்ரவேல் ஜன மத்தியில். ஆமே அந்த மாதிரி இல்லாம நான் என் வேலை உண்டு, நான் உண்டு, என் தேவன், என் சபை, என் ஊழியம், என் ஊழியக்காரர் என்று அவன் தீமையும் நன்மையே பேசுகிறவர்களாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த நீதிமன்றங்கள் வாழும்போது நடுப்பகல் வரையிலே பிரகாசிக்கிற அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல வயல்வெளியை போல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். 5வது பொல்லாப்பு கடைசி நியாயாதிபதிகளின் புத்தகம். யோசுவாவுக்கு அடுத்து நியாயாதிபதிகள், அதில் 2ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம், அது திருப்பிக்கங்க 2:11 முதல். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து, ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க, பாகால்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் பாகால்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள்? வயல்ல நல்ல விதைகளை போட்டாங்க, நட்டுட்டாங்க, தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டாங்க, அறுவடை செய்ய இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்குள்ள 52ஆம் சங்கீதம் வாசிச்சது போல அவன் பலவானை பொல்லாப்பில் பெருமை பாராட்டுகிறார் என்பது போல தங்கள் சுய கிரியைகளை நம்ப ஆரம்பித்தார்கள். நம்ம விதைச்சோம், நம்ம தண்ணி பாய்ச்சணும், நம்ம அறுவடை செய்ய போகிறோம் என்று கர்த்தரை மறந்து பாகால்களை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்தார்கள். 12 சேர்ந்து வாசிக்கலாமா? தங்கள் பிதாக்களை புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள். அவன் முதல் ஒரு பொல்லாப்புல யதார்த்தமானவைகளை பேசல, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வார்த்தை தான் வேர்ட், அதான் கொடுத்தார். இங்கே சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை சத்தமாசிங்க அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள்
கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அப்புறம் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொலைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவரை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பயங்கர கையில் விட்டுக் கொண்டார். கீழே 15 நெருக்கப்பட்டார்கள். அவன் 16, 17, 18 இதை விட்டு நம்ம கர்த்தரை மட்டுமே சேவிக்கும் போது கவனிக்கிறீங்களா? தயவு செய்து அவன் எக்காரணத்தை கொண்டு ஓய்வுனால நம்ம விடவே கூடாது. சில விஷயங்களை நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது சபையினுடைய நோக்கமும் அதுதான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, பிசாசு என்னையே வஞ்சிப்போம். நீ வார வாரம் இதை சொல்ற, இந்த பிரசங்கம் சரிதானா, இப்படிதான் பண்ணுமா, இதெல்லாம் எனக்கும் பல போராட்டங்கள் உண்டு. ஆனா ஆண்டவரோடு திரும்ப பேசுவாரு, நீ மாற்றிக்கொள்ளாது. அவன் பைபிள்ல இல்லாத நீ பேசுற, வறண்ட நிலத்தை வயல்வெளியா மாற்றுவேன். நீ உங்களுக்கு முன்னாடி வாசிப்பாரு, என்ன எழுதிருக்கு, பொல்லாப்பு நிமித்தம் அவருடைய வயல்வெளியை நான் வறண்ட நிலமாய் மாற்றினேன். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவர் என்னோடு பேசினபடினால் பைபிள்ல இருந்து வார்த்தைகளை கொடுத்தாலும் பிசாசு வீட்டுக்கு கொண்டு சொல்லுவான், நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதமாவே பேசிருக்கலாமே. இல்ல நிறைய பேர் இன்னும் புது புது ஆட்கள் வருவாங்களே, அது மட்டும் பேசினா போதுமே அப்படிலாம் பேசுவோம். எனக்கு இருக்கிற போராட்டம் போல யாருக்கு இருக்காது. ஆமே, நான் உண்மையதான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் நமக்கு உண்மையை பிரயோஜனமானது. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. இது பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னா கவனிங்க, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. பைபிள்ல எல்லாம் ரிமூவ், தகர்க்கப்பட்டு இருக்க வேண்டும், கிழிச்சு போடப்பட்டிருக்கணும். ஆனா எதற்காக? நமக்கு ஒரு பாடமாக. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டார், கொடுத்துட்டார். இனி மாற்ற போறது இல்லை. ஆனால் அது சீக்கிரமாய் நீங்கள் அனுபவிக்க, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம்? பாகால்கள், ஊரை சுத்தி இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத கூட பிறந்தவங்க, அவங்க அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் போய் அகல கால் வைத்து இஎம்ஐக்காக மற்ற காரியங்களுக்காக நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் என்றெல்லாம் சொல்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க. ஆமே, எங்களால் ஆகும் சொன்னாங்க. மோசே நீ எங்களை விட்டு போறாங்க, முறுமுறுத்தார்கள். இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க. சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், அது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நம்மளை சுத்தி ஜனங்கள் வெவ்வேறு விதமா இருப்பாங்க, பேசுவாங்க, ஒளிய செய்வாங்க. ஆனா நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், அல்லேலூயா, உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தரையை சேவிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆமென். ஆசீர்வாதம் மட்டும் சொல்ற 18ஆம் வசனம், கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதி நாட்கள் தான் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஒரு ஆமென் சொல்லலாம். கர்த்தரை மட்டும் சேவிக்கும் போது சுற்றியுள்ள ஜனங்களை பார்க்காமல், ஆமென், அவங்க கோடி சொல்ல இருப்பாங்க. அவங்க குறுகிய காலத்துல வீடு, சொந்த வீடு வாங்கி இருப்பாங்க, குறுகிய காலத்துல நிறைய நகை வச்சிருப்பாங்க, குறுகிய காலத்துல எதோ செய்து ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கூட பிறந்தவங்க அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அல்லேலூயா, நம்முடைய தேவனுக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நல்ல தேசத்தை சுதந்திரிக்கப்பட்டவர். ஆமென். அப்போ கர்த்தரை மட்டுமே நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம்? 5வது பொல்லாப்பை விட்டு விலகும் போது கர்த்தர் சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்குகிறார். 16, 18 ரெண்டையும் நோட் பண்ணிக்க. ரெண்டுல இந்த வார்த்தை வரும், சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை நீங்களாக்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப 107ஆம் சங்கீதம் வாங்க, நான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 107ஆம் சங்கீதம் சத்தமா வாசிக்கலாம். 33, 34, 35 வாசிக்கலாமா? அவர் இன்னொரு எல்லாரும் எடுத்து சில வாசிக்காம இருக்கிறீங்க. 33 சத்தமா வாசிங்க. அவர் ஆறுகளை அவாந்திர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை செழிப்பை ஊர்வலமாய் மாற்றுகிறார். ஒரு ஆமென். அப்ப 5 பொல்லாப்பு பார்த்துட்டோம். இவைகளில் நம்ம விட்டு விலகும் போது, ஆமென், விட முயற்சி எடுக்கும் போது, யதார்த்தமாய் பேசும்போது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு எரிச்சலை விட்டு விலகும் போது, ஆமென் சொல்லுங்களேன், கர்த்தரை மட்டுமே சேவிக்கும் போது 35 வாசிக்கலாம். அவர் அவாந்திர வெளியே தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுகிறார். இப்ப 3 ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்ல. என்ன ஆசீர்வாதம்? 107, 35, 36 2 வசனங்கள். முதல் ஆசீர்வாதம், அவர் நீரூற்றுகளாக வறண்ட நிலத்தை மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேணாம்,
ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். 5 பொல்லாப்பை எழுதி வைத்தவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமா, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு மாற்றத்தை என்னோட பேசின சொல்றேன், மாற்றத்தை காண்பீர்கள். இரண்டாவது, குடியேறுவீர்கள். ஆமென். 36ல முதல் வரி, குடியேறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு பினிஷான வீட்டுல தான் குடியேற முடியும். ஆமென். பினிஷான ஆமென் ஒரு Dress தான் நம்ம போட முடியும். பட்டன் தைக்காம அன்பினிஷ்ட் போட முடியாது. அப்போ உங்களை இரண்டாவது குடியேற்று போகிறார். உங்களை மூன்றாவதாக நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 36ஆம் வசனம், இதுதான் முதல் ஆசீர்வாதம். திரும்ப சொல்ற முதல் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றங்களை காண பண்ணுவார். அதிலேயே குடியேற பண்ணுவார், புதிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக உங்களை கட்டுவார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது ஆசீர்வாதம் உங்களை நீரூற்றுகளாய் கர்த்தர் மாற்றி என்ன 37ஆம் வசனம். ஆமென். அதுல வயல்களை உண்டாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் வர மாட்டேன். விசுவாசம் இல்லையோ, உங்களுக்காக சிலவற்றை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. தூங்காம ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிச்சா பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்காக உண்டாக்குகிறார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? பிடிச்ச நண்பர்கள் குடும்பம் உங்களுக்காகவே செஞ்சோம், உங்களுக்காக வாங்கணும். ஆமென் சொல்லுங்க. அவன் அம்மா என்னோட இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்நாக்ஸ் பிடிக்கும். அதனால அங்க போய் 4:30 மணி ஆனா கரெக்டா வாங்கிட்டு வந்து நான் 3 பேரும் நடுவார பாய் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். அவன் ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு அந்த 4:30 மணி ஆச்சுன்னா எங்க இருந்தாலும் சரி, ஒரு முறை நான் வீட்டுக்கிட்ட இல்ல, தூரத்துல இருக்க, மணி 4:30. உடனே அப்போ ஒரு தம்பி இருந்த வெஸ்டிக்கு தெரிஞ்ச தம்பி, அவன் மாறியப்ப அவர் பேர். அவன்கிட்ட சொன்னேன், எங்க பாருங்க நாங்க தான் இருக்கேன், ஓடி போய் வாங்கிட்டு போ, அம்மா அக்கா வீட்டுல இருக்காங்க. ஓடி போய் வீட்டுல 4:30 மணி காலிங் பெல் அடிச்சு கொடுத்தது இன்னைக்கு நான் ஒரு அழிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அழிலே சொல்லுங்களேன். அப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம உண்டாக்கி கொடுக்கணும். ஆமென். இப்ப நீங்க வரீங்க, சேர்ல உட்காருங்க, சேர் நாங்க தான் போடுறோம். ஒரு அழிலே சொல்லுங்க. வேற யாரும் போடுறது இல்லை. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நாங்க தான் போடுறோம். ஆயுத ஜெபத்துக்கு வரவங்க அத்தனை சரி போடுறோம். ஒரு அழிலே சொல்லுங்க. ஆமா, அது ரொம்ப கஷ்டம். ஏன் போடுறோம்? துடைக்கிற நான் கண்ணில் தெரிஞ்செல்லாம் தொடச்சி இதெல்லாம் சர்வீஸ் கொடுத்து வைக்கிறோம். ஏன் கவனிங்க, உங்களுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வராங்க, கர்த்தர் ஆராதிக்கிறோம், எந்த குறைபாடு இருக்க கூடுமானவர். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஒரு மனிதர்களுக்குள்ளேயே ஒன்றை உண்டாக்கி கொடுக்கணும், செய்து கொடுக்கணும்னு எண்ணம் இருக்குமே என்றால், பொல்லாத இருதயம் படைத்த நமக்கே அந்த சிந்தனை இருக்குமே என்றால், ஆண்டவர் இரண்டாவது ஆசீர்வாதம் சொன்னாரு, உங்களுக்காக உண்டாக்கி. ஆமென். இந்த மாதத்தில் இரண்டாவது விதைப்பதற்கான விதை 37ஆம் வசனம். ஆமென். அவரே கொடுக்கிறார். அதுல திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார். அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. உங்களை இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. ஆமென். அது உங்களுக்கு உண்டாக்குகிறார், விதைக்க செய்கிறார். மூன்றாவது அதிலேயே பலனை கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வயல்களை உண்டாக்கி 37 விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வரவுகளை காண்பீர்கள் இந்த மாதத்துல. மூன்றாவதாக கடைசியான ஆசீர்வாதம், வயல்வெளியை வறண்ட நிலத்த வயல்வெளியோ அவாந்தர்களை நீரூற்றமாக மாற்றுகிற தேவன். உங்களுக்கு மூன்றாவது ஆசீர்வாதம் 38, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? 5 வகையான பொல்லாப்புகளை கண்டோம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்ததினாலே அவர் ஆமென் நீரூற்றுகளை வறண்ட நிலமாய் மாற்றினார். ஆமென். காய்ந்து போன பாலைவனமாய் மாற்றினார். தேசத்தின் குடிகளின் பொல்லாப்பின் நிமித்தம் தேசத்தை பாழாக்கினார். 35ல அவாந்தரவெளி ஆறுகளாகவும் வறண்ட நிலத்தை வயல்வெளியாகவும் மாற்றுகிற தேவன். உங்களோடு பேசுகிற காரியம், உங்களை நான் குடியேற்றுவேன், உங்களை நான் நாட்டுவேன். ஆமென். உங்களை நான் கட்டுவேன். இரண்டாவது, உங்களுக்காக நான் தேசத்தை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்துல வயல்வெளியை உண்டாக்கினோ, கவனமா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 36, 37, 38 3 வசனங்கள்ல 3 ஆசீர்வாதங்கள் தேசத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் பயிரிடுகிற பலனுள்ள வயல்வெளியாய் அது இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த வயல்வெளியை உண்டாக்கினார். அந்த வயல்வெளியில விதைப்பதற்கு விதையை கொடுத்தார். மூன்றாவதாக விதைத்தவர்கள் அதிலிருந்து பலனை கண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை உண்டாக்கி தருவார். ஆமென். உண்டாக்கி உங்க கையில கொடுக்கும் போது அதற்கான ஆதாரங்களை உங்க கையில தருவார். அதை நீங்க பிரயாசப்பட்டு அதுல நீங்க செய்யும் போது, அதுல நீங்க பெருக்கத்தை காணும் போது அதன் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியாக பார்த்தோம், உங்களை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். அதே வசனத்திலே அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? அப்படியே எழுமிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே. அல்லேலூயா. தேவன் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடுங்க ஆண்டவர் சமூகத்திலே. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்க. அவாந்திர வெளியே தண்ணீர் தடாகமாக வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை குடியேற்றுவார், அவர் உங்களை கட்டுகிறார், உங்களை நாட்டுகிறார், உண்டாக்குகிறார், விதைக்க விதை கொடுக்கிறார், விதைத்த பின்பு பலனை காண செய்கிறார். கடைசியாக பார்த்தோம், ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா.